மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நேற்றை பார்த்த அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். மீண்டுமாய் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியறலும். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தர் தமது ஜனத்தை தினமும் போஷிக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்தை அவர் போஷிக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 அதிகாரத்திலே 10 வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைப்படாது, ஒரு நன்மை குறைப்படாது. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். அவர்கள் பசியால் வாட தேவன் ஒருபோதும் விடவே மாட்டார். காட்டிலே ராஜாவாயிருக்கிற சிங்கம், அந்த சிங்க குட்டிகளுக்கு காட்சி வந்தாலும், அவைகளே பசியாயிருந்தாலும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் பசியினால் வாட, போஜனம் இல்லாமல் தவிக்க ஒரு நாளும் ஒருபோதும் விடவே மாட்டார். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நீதிமான் கைவிடப்பட்ட அவருடைய சந்ததி இதுநாள் வரைக்கும் இறந்து தெரிந்ததை நான் பார்க்கவே இல்லை. நான் இளைஞனாய் இருந்தேன், இப்போது முதிர் வயது உள்ளவனான, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை, அவன் சாப்பாட்டுக்காக இறந்து திரிகிறதையும் நான் இதுவரை கண்டதில்லை. நாம் எனக்கு அன்பான தேவச்சனமே, எலியாவை காகங்களை கொண்டு போஷித்தவர், எலியாவை காகம் கொண்டு போஷித்தவர், சுட சுட அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டிருந்தது அந்த காகம். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை பஞ்ச காலத்திலும் வறட்சியான காலத்திலும் அவர் குறைவின்றி போஷிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது, அவர்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் அவைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்கள் அல்லவா? அதை காட்டிலும் மேலாக, அதை காட்டிலும் மிகவும் அதிகமாக நம்முடைய பரமபிதா நமக்கு செய்ய ஏக்கமாக இருக்கிறார், சிந்தையாயிருக்கிறார். எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் ஒருபோதும் விடவே மாட்டார். அவரை நம்பியிருங்கள், அவரை சார்ந்திருங்கள். நீங்கள் நிச்சயம் பசியால் நீங்கள் வடமாட்டீர்கள், நீங்கள் திருப்தியாயிருப்பீர்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்கிற வார்த்தை, நன்மையினால் திருப்தியாக்குவார். சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷிக்கிறவராயிருக்கிறேன். எலியாவை காகம் கொண்டு போஷித்து, ஆண்டவரே, அதே போல உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனங்கள், அவர்களை நீர் ஒரு நாள் கூட குறைவில்லாதபடிக்கு அவர்களை போஷிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே, என்றும் அவர்களை போஷித்து நடத்துவீராக. ஆண்டவரே, திருப்தியாக்குவீராக. அவர்கள் என்ன மனரமியத்தோடு காணப்படவர்களுக்கு பெருதவி செய்வோம். உடைய கருத்தில் செபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.